ஸோ அவரு தான் வந்து அவருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. தென் ரஞ்சித் சார் கால்ட் மீ ஃபார் கபாலி. மை ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் வித் ரஜினி சார். நான் கொஞ்சம் சூஸியாக அது இப்போ வெயிட் பண்ணி தான் நான் பண்ணுறேன். பிகாஸ் ஐ பிலீவ் தட் திஸ் ஆக்டிங் இஸ் something that life has gifted me. I never planned all this and very effortless and light. அது நம்ம வந்து அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடுறாருன்னுட்டு. பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ நோ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இட் நீட்ஸ். அதனால் எதுவும் நான் சொல்லி யாருக்கும் தெரிய போகல. he got 2 national awards, so there's a reason too. கர்னனில் as Dhanush has said ஆடியோ லஞ்சில் நிறையா தேவதைகள் இருக்கிறாங்க. நான் ஆக்டராக வந்து இந்த படத்துக்கு கொடுத்தது, இந்த படம் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஏதாவது நம்ம தப்பாக செஞ்சாவோ இல்லை அவங்களுக்கு எதுவும் சரியில்லைன்னா உடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதே சமயத்தில் நல்லா கலாய்ப்பாங்க. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கர்ணன் படத்தில் நடிச்சிருக்கிற சுபத்ரா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நானும் சூப்பராக இருக்கேன். அண்ட் உங்களோட இந்த ஃபேஸ் வந்து டக்குன்னு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணேன். ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் படங்களில் நீங்களும் ஒரு பங்காக இருந்திருக்கீங்க. கபாலி, அதுக்கப்புறம் வட சென்னை, அசுரன், பரியரும், பெருமாள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஸோ ஹவு டிட் யுவர் ஜேர்னி பிஃபோர் வி குட் கெட் இன் டு கர்ணன் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து சென்னையில் யூ ஸ்டார்ட் வெஞ்சரிங் இன் டு ஃபில்ம்ஸ். எதனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம்லாம் ஆரம்பிச்சது? ஸோ ஃப்ரான்ஸில் நான் தேட்டர் பண்ணிடல. ஐ வாஸ் நர்ஸ் தேர். அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு வந்து நான் வாலண்டரியாக நர்ஸாக ஒரு சில என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தட்ஸ் வென் ஐ ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரிக்கு ஒரு டீம் வந்திருந்தது. அதில் ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் ஒரு கவுண்டர் டைலாக் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ தான் வந்து அந்த டைரக்டர் சொன்னார், நீங்கள் தேட்டர் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும், யூ ஷுட் ட்ரை. அண்ட் தென் ஐ ஜாயின்ட் இந்தியன் நாஸ்ட்ரம் தியேட்டர். ஓகே. ஸோ அங்கேயே 4 வருஷம் இருந்துட்டேன். ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஒரு ட்ரூப் அங்கே ஒன்று இருக்குது. அண்ட் தே ஆர் லிங்க் டு ஃப்ரெஞ்ச் தியேட்டர் இன் ஃப்ரான்ஸ். டக்கின்னு சொல்லுவாங்க. அயான் முஷ்கின்ற ஒரு டைரக்டர் அந்த தேட்டர் அங்கே ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஷீ கம்ஸ் ரெகுலர்லி ஹியர் டு ஒர்க் வித் ட்ரூப் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ். நிறைய இன்டராக்ஷன் அது அவங்களுக்குள்ளே நடக்கும். அண்ட் த தியேட்டர் இஸ் ரன் பை குமரன் வல்லவன். ஓகே. ஸோ அப்புறம் ஸோ ஐ மெட் மினோட் சார்ல்ஸ்ன்னுட்டு அவரும் தேட்டர் பர்சன் தான். அண்ட் ஹி ஒர்க்ட் ஆன் மெட்ராஸ் வித் ரஞ்சித் சார். ஸோ அவரு தான் வந்து அவருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. தென் ரஞ்சித் சார் கால்ட் மீ ஃபார் கபாலி. மை ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் வித் ரஜினி சார். அண்ட் தட்ஸ் ஹவு மை சினிமா ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு முதல் படமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து வந்து வித்தவுட் பீங் ஹேஸ்டி இன் சூஸிங் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருந்து உங்களோட கேரக்டருக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, ஸ்கோப் இருக்கான்னு சூஸ் பண்ணி படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு நாலேஜ் வந்து எப்படி இருந்தது? பிகாஸ் உங்களுக்கு தியேட்டரில் தான் உங்களோட ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணீங்க? பட் நான் கொஞ்சம் சூஸியாக அது இப்போ வெயிட் பண்ணி தான் நான் பண்ணுறேன். பிகாஸ் ஐ பிலீவ் தட் திஸ் ஆக்டிங் இஸ் சம்திங் தட் லைஃப் ஹேஸ் கிஃப்டட் மீ. ஐ நெவர் பிளான்ட் ஆல் திஸ். அண்ட் ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அது நல்லா பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ஃபாலோ தட். ஸோ அதனால தான் வந்து அண்ட் ஐ ஹாவ் த லக்ஸரி டு வெயிட் அண்ட் choose the character I want to do. நீங்கள் as a தியேட்டர் ஆக்டராக ஒரு ஆன் ஸ்க்ரீன் ஒரு படத்தில் வந்து நடிக்கிற போது நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்சஸ் இல்லை நோட் பண்ண டிஃப்ரென்சஸ்? ஓகே, தியேட்டர்லனா தியேட்டர்ஸ் ஆக்சுவலி லைவ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அது ப்ளே பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து லைவாக
அதுவும் மைக்ஸ்லாம் அவ்வளோவா இல்லாமல் யூ கம் அவுட் வித் யுவர் ஓன் வாய்ஸ். தட்ஸ் ஹவ் தியேட்டர் ஒர்க்ஸ். அண்ட் சினிமா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே இட்ஸ் லைக் ரெக்கார்டட் அண்ட் தென் இட்ஸ் பிளே டு ஒவ்வொரு லேயர் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்டாக இந்த சினிமா ஆக்டராக மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் நோட் பண்ண டிஃப்ரென்சஸ் இன்னும் மைனர்லி ஆர்? Dubbing is a huge challenge for me because as a theatre person I can't differentiate the என்னோட வாய்ஸ் என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேர்ந்து தான் எங்களுக்கு as you said on stage it has to be together இல்லைன்னா வந்து you can't cheat there. இங்கே வந்து dubbing I feel like sometimes it helps because you can cheat. Okay. But you should not. No, you அந்த மாதிரி திங்க் பண்ணல நான். I never think that way. நான் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் விட்டுட்டாலுமே வந்து I always ask for a retake and go for it. But ஆனால் வந்து தியேட்டரில் வந்து you have that rehearsal time இல்லையா? You travel சில பிளேலாம் வந்து நாங்கள் 6 months 5 months வரைக்கும் ரிஹர்சல் போவோம். ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் நிறைய விஷயம் ஒர்க் பண்ணலாம் அண்ட் யூ ஹாவ் தட் கேரக்டர் லைக் அது நல்ல பிரிண்டாக இருக்கும். ஹியர் இட்ஸ் plug and play. யூ கம் அண்ட் வாட் எவர் யூ அங்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஆமாம். பட் யூ ஹாவ் ரேட்டிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் 3 films now with Dhanush sir. You started with 4? Yeah. Oh, Vadachennai, Asuran, Patas. Patas I did one scene with Patas and yeah, okay. So 4 films. So உங்களுக்கு அந்த ஒரு ஜர்னி வந்து இன்னும் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜர்னியாக இருந்திருக்கு வித் தனுஷ் சார். ஸோ ஒவ்வொரு படத்தில் வந்து ஆக்டர்ஸ் இம்ப்ரூவ்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஹவ் வாஸ் தனுஷ் சார் ஆஸ் அன் ஆக்டர்? ஏன்னா இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து அவரோட கேரக்டர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சம் வெரி இன்டென்ஸ், வெரி சேலஞ்சிங், சம் இன்னும் ஹாப்பி, லைட்டர் ஆன் த சைடு. ஸோ அந்த ஒரு ஜேர்னி ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம்? ஆஸ் அ டெபியூட்டன்ட் ஆக்டர் எனக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். பிகாஸ் அண்ட் எவ்ரி டைம் அது அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரியல த வே ஹி டஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி எஃபர்ட்லெஸ் அண்ட் லைட். அது நம்ம வந்து அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடுறாருன்னுட்டு. பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ நோ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இட் நீட்ஸ் டு கோ தேர். டெய்லி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றது யோசிக்கும் போது யூ ஆர் லைக் ஸோ ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி லைக் புஷிங் ஹிம்செல்ஃப் டு பிரிங் சம்திங் நியூ அண்ட் மேக் ஹிம் அந்த அவருக்கு சேலஞ்சிங்காக பண்ணுறாரு. தட் இஸ் சம்திங் ஹீஸ் பிரில்லியன்ட். நான் எதுவும் நான் சொல்லி யாருக்கும் தெரிய போகல. ஹீ காட் 2 national awards. ஸோ there's a reason too. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற ரோல்ஸ் எல்லாமே பயங்கர இன்டென்ஸான ரோல்ஸாக இருக்கும், இல்லை வெரி சீரியஸ் இன் யூனோ ஃபார்ம். கர்ணன் படத்தில் உங்களோட லைக் கேரக்டர் ரோல் எப்படி? இட்ஸ் அ சீரியஸ் மூவி அண்ட் கர்ணனில் ஆஸ் தானுஷ் has said the audio lunchல நிறைய தேவதைகள் இருக்கிறாங்க and I'm one of them and I'm very proud to be part of this movie. நான் இது வரைக்குமே ஒர்க் பண்ணதுலேயே வந்து பிகாஸ் ஆஃப் கோவிட் இட் எக்ஸ்டெண்டட் ஃபார் 1 year. பட் ஈவன் தோ ஒரு 4 month இன்டென்ஸ் ஷூட் அது ஒர்க் ஷாப்பும் சேர்ந்து இட்ஸ் பிக் ட்ராவல். இது இந்த அளவுக்கு நான் ஒரு மூவியில் இவ்வளோ லாங் டைம் நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இட் Rajisha, Lakshmi, Gauri, Puram sir, இதுலேயும் வந்து நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. லக்ஷ்மி, புரம் சார், சண்முகராஜா சார், ஸோ NSD ஜானகி இஸ் தேர். ஆக்டர்ஸ்ன்னுட்டு we were very few. தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் நிறையா. தியேட்டர் ஆர்டிஸ்ட் நாங்கள் 4 பேர் தானே. ஐ மீன் ஜென்ரலாக ஆர்டிஸ்ட்ன்றவங்க ஐ திங்க் வி வேர் அபவுட் 10 people தான் இருந்தோம். அங்கே ஊர் மக்கள் தான் அதிகமாக அந்த மூவியில் இருக்கிறவங்க அப்பார்ட் திஸ் காஸ்ட். அண்ட்
it's a very organic film in the way that நான் ஆக்டராக வந்து இந்த படத்துக்கு கொடுத்ததோட இந்த படம் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. லைக் அங்கே போய் we went all there as blank page. அது திரும்ப கேட்டிருப்பீங்க because it was really needed. And when you இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ்குள்ளே போகணுன்னா வந்து when you go for அவங்கள வந்து கேரிகேச்சராக மாற்றிடக்கூடாது. when you are working அந்த ஒர்க் ஷாப் அப்போ I make sure myself that it shouldn't be seen as a caricature. ஸோ அவங்கள இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஸோ ஃபார் தட் there should be a deep connection which should happen from the interior, and that happened. And அவங்க அவ்வளோ ரிசெப்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி, மோர் தென் அஸ், அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஏதாவது நம்ம தப்பாக செஞ்சாவோ இல்லை அவங்களுக்கு எதுவும் சரியில்லைன்னா உடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதே சமயத்தில் நல்லா கலாய்ப்பாங்க. ஃபார்மில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஒரு 2 நாளில் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொலைட்டாக லைக் வெளியூர்லேருந்து வராங்கன்னிட்டு கொஞ்சம் எங்களை வந்து பார்த்தாங்க. செகண்ட் டே தி வேர் என்ஜாயிங். நல்லா நாங்கள் இப்போல்லாம் எங்களை அஃப்கோர்ஸ் நாங்கள் அவங்க ஊரில் இருந்தோம். ஸோ கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து லைக் டப்பிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. டிட் யூ ஹேப்பன் டு வாட்ச் த ஃபிலிம் டப்பிங் பண்ணும் போதோ இல்லை எப்படியாவது சான்ஸ் கிடைக்கும் போது? ஏன்னா டப்பிங்கில் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன். ஓகே. அண்ட் அது during audio lunchலே வந்து I was like that, but because அந்த 1 year travel ஃபுல்லாகவே எனக்கு வந்திருந்தேன். அண்ட் that டப்பிங் போன அந்த இமேஜஸ் தான் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்தது. அண்ட் I was relating the amount of work which has been done for this movie, and அது வெளியே வந்திருக்க விதம். அண்ட் அது ப்ராசஸ் போகும்போது வந்து I was like, so there is one major thing in this movie, it's nature, the relation between the nature and the people in this village. அது வந்து இட்ஸ் ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன். அண்ட் இட்ஸ் தேர் இன் த மூவி. நீங்கள் இந்த படத்தில் வந்து எதுவுமே நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு இந்த ஆக்டர் இல்லை இந்த சீன் வந்து இவங்க இப்படி பண்ணதுனால நல்லா இருக்குன்னுட்டு சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் தேர் இன் on the screen, it has a meaning and it is telling you something. And எதுவுமே சும்மா அழகுக்காகவோ இல்லை எதுவுமே திணிக்கப்படல. that's what I felt. And தெனீஸ்வர் சார் பண்ண ஒர்க் வந்து வாஸ் ட்ரெமெண்டஸ். அது அங்கே ஷூட் அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பிகாஸ் ஹில் பி கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் டு சம்திங் டு சம். அவர் எதெல்லாம் பார்க்குறது he was very alert, he was really in connection with அவர் சுற்றி என்னெல்லாம் நடக்குது. ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயத்துலேருந்து ஏதோ பெரிய ஒரு சீனுக்கு போவார். திடீர்னு இன்னொரு ஒரு அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மாரி சார் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து உங்களுக்கு காலையில் போவீங்க, நீங்கள் வந்து அன்றைக்கி மோரலாக சீன் என்னன்னு தெரியும். யூ won't have any idea about how it's going to be, and it will be அது வந்து ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு certain anxiousாகவும் இருக்கும். because you will be waiting for how, and the moment it comes you will be அந்த வெயிட் பண்ண டைமில் you will be ready and you will be waiting for that. ஸோ அது டக்குன்னு கூப்பிடுவார். ஸோ when you are ready you go, and எல்லாருமே வந்து சேர் போட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ ஏதாவது இல்லை ஸ்கிரிப்ட் இன் மைண்ட் ஆஃப்கோர்ஸ். ஸோ அவருக்கு தோணுதா he will tell, okay go, you go and do this,
அப்படின்னு தான் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு சீன் போச்சு. அண்டு நான் இப்போ சிலது வந்து பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோதான் பண்ணணுமா, இது எப்படி போர்ட்ரேட் ஆகும்ன்ற லைக் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு கொஞ்சம் பெர்ஃபார்ம் அண்ட் பட் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் அவ்வளோ இயல்பாக இருக்குது, அவ்வளோ லைவாக இருக்குது. இது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கும் எல்லாருமே. அண்ட் லைக் நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் பற்றி பேசுறீங்க, லைக் யூ ஹேட் டு அட்டெண்ட் அ ஃபியூ ஒர்க் ஷாப்ஸ். ஆனால் எந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ், எதுக்கான லைக் நீங்கள் வந்து உங்களோட கேரக்டருக்காகவா இல்லை உங்கள் கேரக்டர் ஏதாவது ஒரு ட்ரேட் பர்டிகுலர் ட்ரேட்காக இல்லை லாங்குவேஜ்க்காக, லைக் ஹவ் இஸ் இட்? ஆல் டுகெதர் இது ஸ்லாங் அண்ட் பாடி லாங்குவேஜ். அங்கே நாங்கள் எல்லாருமே சிட்டி பர்சன். அண்ட் சார் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக அது வந்து நீங்கள் நடிக்கக்கூடாதுன்றது ஒரு மெயின் பாயிண்ட் இருந்தது. இட் ஷுட் கம், யுவர் பாடி ஷுட் பி அடாப்ட் டு த லேண்ட் யூ ஆர். அதுதான் மெயின் திங். அது வந்து நீங்கள் போயிட்டு ஆக்டிங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இட் வில் டேக் டைம். யுவர் பாடி வந்து அந்த மெமரி நேச்சுரலாக ஒரு மெமரி நடக்கும் இல்லையா இன் யோர் ஆக்ஷன்ஸ். when ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அந்த ஆக்ஷன் பண்ணும்போது. ஸோ தட்ஸ் வாட் ஹி வாண்டட் ஃபார் ஹஸ். அதுக்கு தான் அந்த 10 days வந்து எங்கள் பாடி வந்து அங்கே அந்த லேண்டோட நம்ம மக்கள் பண்ணுற வேலை, அவங்க அந்த எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு டைம். அண்ட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த அவங்க நைட் ஆனால் வந்து நாங்கள் எங்களுக்கு ரிஹர்சல் டைம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ஊர் மக்கள்லாம் வந்து அந்த ஒரு தேட்டர் ப்ளே மாதிரி பண்ணுவோம் ஒரு ரோல். ஸோ நான் வந்து ஆஸ் அ தேட்டர் பர்சன் ஐ சே ஓகே, கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஓகே நம்ம பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னுட்டு ஃபஸ்ட் டே போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். நான் வந்து டில் தட் டைம் நான் வந்து இது லால் சார் இருக்காங்க, தனுஷ் சார் இருக்கார், இது சண்முகராஜ் சார், இவ்வளோ பெரிய ஜாமான்கள்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அந்த பயத்தில் தான் இருந்தேன். அப்புறம் இவங்கள பார்க்கவும் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே தெர் இஸ் அனதர் சேலஞ்ச். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ஐ ஸ்டார்டட் திங்கிங் இவங்க கூட சீன் வச்சாங்கன்னா நம்ம காலி. ஸோ யூ ஹாவ் டு பி அலர்ட். அண்ட் அது அவங்க கூட நடந்த எல்லா இன்டராக்ஷனும் அண்ட் they was very generous with us. அவங்க எப்போவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க. த மூமெண்ட் ஐ went there, they took care of us and it was like home. home. ஆளாளுக்கு காலையில் வந்தால் ஒரு திண்ணையை பிடிச்சிடுவோம். அண்ட் பாட்டி, அக்கா, முத்தம்மா பாட்டி, கோமதி அக்கா, இவங்கெல்லாம் வந்து இப்போது உங்களுக்கு யாருன்னு தெரியாது. மூவி பார்த்துட்ட பிறகு இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக. ஸோ கர்ணன் படத்துலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிக்கெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் என்னென்னு சொல்வீங்க? தட் we should be receptive to what the nature is telling us, I would say. And plus it's not only for நம்மளோட ரிசர்ச் அண்ட் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்காக மட்டும் நான் சொல்ல வரல. இட்ஸ் பியாண்ட் தட். பிகாஸ் நேச்சர் டசன்ட் திங்க் லைக் ஹஸ். அந்த மாதிரி செலக்டிவான ஒரு இல்லை அதில் வந்து ஒரு யாக்கி இருக்குது which is not like us. And it can change. There is a balance to it, and where we should connect to the nature. And I think as a human being நம்ம அதை அப்சர்வ் பண்ணினாலே வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் தட் we are putting ourselves அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. And that's what I learned in this movie. And
the innocence of that those people, and at the same time the love they and the hope they had on Mari sir. Because as I said in another interview, நாங்கெல்லாம் as an actor we are there for எங்களோட motivation வேறு. அவங்க வந்து they have only that love to motivate them, and there was so much love. I never saw that in my life. It was very wonderful watching that. ஸோ நீங்கள் ஷேர் பண்ண இந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னாலே அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் நிறையா இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் நிச்சயமாக தி ஆடியன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஜஸ்ட் லைக் ஐ அண்ட் யூ ஆர் டு வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். ஸோ April 9 வந்து கர்ணன் வெளிவர இருக்குது. கடைசியாக உங்களை பொறுத்த வரைக்கும் லைக் இந்த ஒரு படம் வந்து இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்? I know that we are going through a difficult time, and I know that theaterக்கு போய் ஒரு படம் பார்க்குறது வந்து right now it's quite challenging, but this movie it's not just ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போய் நீங்கள் அதுக்காக மட்டும் இல்லை, there is more to it, and it really worth it. It's an experience, and நம்ம சில சமயம் ஒரு திடீர்னு ஒரு விஷயம் வந்து நம்மளை உலுக்கி போடும்ல, it will make you think about something. உங்களை மீறியே வந்து சில கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். I think this movie is about that, and art in general is in very difficult time, and நம்ம என்னதான் வந்து அது ஒரு லக்ஸரியாக தோணுனாலும் வந்து இந்த டைமில் ஆர்ட்டு தான் நம்மளை இதெல்லாம் பதிவு வைக்கிற ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ நாட் ஓன்லி சினிமா இன் ஜென்ரல் அதுக்கு சப்போர்ட் திஸ், பிகாஸ் இன்றைக்கி நடக்கிற இது எல்லாமே வந்து பதிவு வைக்கிறது ஆர்ட்டு தான். அதை கொஸ்டின் பண்ணுறது, நம்ம ஸ்ட்ரகிள்லாம் வெளியே வரதும் ஆர்ட்டு தான். ஸோ support us and go safely with a mask, watch Karnan in theatre. Thank you so much Subathra. கர்ணன் படமும் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடைய எங்கள் V4U மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். Thank you. Thank you once again.